அப்போ பிஜேபி ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல், ஒரு இன்டர்நேஷ்னல் ரேபிஸ்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய நபரை சப்போர்ட் செய்கிறீர்களா? அப்படி இல்லைன்னா நரேந்திர மோடி should have spoken something about it. நரேந்திர மோடி should have expelled this person, ஹர்தீப் சிங் புரி. இதுவரை ராஜினாமா எதற்கு வாங்கவில்லை? எதற்காக ஒவ்வொரு டெலிவிஷன் சேனலில் போய் ஹர்தீப் சிங் புரி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்டர்வியூ மீது இன்டர்வியூ கொடுத்து வருகிறார்? அனில் அம்பானி வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட எதற்காக வரவில்லை? நரேந்திர மோடியும் பேச மாட்டார், அமித்ஷாவும் பேச மாட்டார். அனில் அம்பானியை பற்றி பேசினால் பேசக்கூடாது, அடானியை பற்றி பேசினால் பேசக்கூடாது. ஹர்தீப் சிங் புரி, என் மீது எந்த தவறும் கிடையாது. இன்னொரு பக்கம் ட்ரேட் டீல் நடக்கிறது. இந்திய விவசாயிகளை அடமான வைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். அதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா ஆணை போடுகிறது. எஸ் சார், வி வில் நாட் பை. இந்திய அரசாங்கத்துடைய பதில். இந்தியாவின் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள் அமெரிக்காவின் பயத்தை பார்த்து. 5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நாடி இருக்கிறார்கள். 70 கோடி மக்கள் விவசாயத்தை நாடி இருக்கிறார்கள். இந்த 2 செக்டர் மற்றும் பார்த்தீர்கள்னா கூட 75 கோடி மக்கள் விவசாயம், டெக்ஸ்டைல். இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 140 கோடி. 140 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 55% மக்கள் அமெரிக்காவின் கையில் அடமானமாக இருக்கிறார்கள். நரேந்திர மோடி இன்னொரு லாலிபாப். 80 கோடி மக்களுக்கு நாங்கள் ராஷனை கொடுக்கிறோமா இல்லையா? This is what the entire nation is shocked with. 11 ஆண்டுகளாக எந்த அரசாங்கத்தை ஒட்டுமொத்த இந்திய மக்களை நம்ப வைத்தார்களோ அந்த அரசாங்கம் செய்த செயல் இந்த நாட்டை அடமான வைத்தது. கேள்வி கேட்டால் தேச துரோகி. மகாமானவை பற்றி பாராட்டி மட்டும் தான் பேச வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது. வழக்குகள் போடப்படும்.